நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்குங்க. அந்த ஆபத்தை சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அப்படி என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து திடீர்னு ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபோன் பண்ணதை ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, காதும் வச்ச மாதிரி முடிச்சோன்னா அந்த விஷயத்தை வேறு யாருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட பரவி போட்டுறாதீங்க, உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு வகையில் கெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதான ஒன்று மிகப்பெரிய ஆபத்தை தான் உருவாக்க போகிறாங்க. மல்லி மேலே தேவையில்லாத அவதூறான ஒரு கெட்ட பெயரை உருவாக்க போகிறாங்க. அப்படி என்ன உருவாக்க போகிறாங்க, என்ன பெயரை தர போகிறாங்க, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூகம்பமே அடிக்கும். நம்ம மல்லிக்கு எதிராக என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம மல்லியை எப்படி போலீஸ்கிட்ட இவங்க மாட்டியோட போகிறாங்க, அதுதான் இப்போ முக்கியமான ஒரு கதையாக நடக்க போன்னு இருக்குது. இந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச அடுத்த கையோட இந்த கான்செப்டை நம்ம டைரக்டர் உள்ளே கொண்டு வர போகிறாரு. நம்ம மல்லி கதறி அழ போகிறாங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, நாம் தெரியாமல் அறிஞ்சு புரியாத ஒரு தவறை டெய்லி நம்ம ஃபீல் பண்ணுறதா இதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி மல்லி என்ன தப்பு செஞ்சாங்க, அந்த தப்பை எண்ணி ஏன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அப்படி என்ன தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல விதத்தில் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே அவங்க மைண்டுக்குள்ளே வரலை. இந்த ராஜேஸ்வரி என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயமும் இன்னும் நம்மளுக்கும் தெரிய வரலை. பார்ப்போம். மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சாதாரணமாக முடிக்க முடியாதுங்க. எல்லாமே பொறுத்து இருந்து அந்த கடவுளோட தைரியத்தில் தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. அதனால் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். மல்லியை மாதிரி நல்லவங்களுக்கு எப்போவுமே தப்பு நடக்காதுங்க. தப்பு பண்ணுறவங்க எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமும் இல்லை. சூழ்நிலை தான் அவங்கள மாற்றுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் சூழ்நிலை மேலே நம்ம பழியை போடக்கூடாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறதுக்கு பேர் சூழ்நிலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்வி கேட்குற விதம் தான் பிடிக்கல. மற்றபடி மல்லியும் ஒரு பக்கம் சேஞ்சாக போட்டுன்னு இருந்தால் இன்னாரே இவங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கும். மல்லியை ஏற்றுன்னு இருந்திருப்பாங்க. மல்லி கேள்வி கேட்டு அவங்க பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறதுனால தான் அவங்க மேலே இப்போ கோபம் ஆத்திரம். அந்த கோபம் ஆத்திரத்தை எப்படியாவது இவங்களுக்கு எதிராக திருப்பி ஒரே அடியே இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, நம்ம மல்லிக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கள்ல அவங்க இருந்துன்னு வராங்க. வந்து டாடா மல்லியம்மா மேலே என்ன வேணாலும் யார் வேணாலும் எந்த பழி வேணாலும் போடலாம், ஆனால் எதுவுமே நீங்கள் நம்பக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் தீர விசாரித்து தான் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதான் என்ன வேண்பா உன் இஷ்டத்துக்கு எதோ பேசினிருக்கேன், நான் போய் மல்லியை நான் என்ன சொல்ல போகிறேன், மல்லி தங்கமானவ, அவளை மாதிரி ஒரு அம்மா கட்சத்துக்கு நீயும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அந்த பேச்சை தான் போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போலீஸ் ஸ்டேஷனே போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு இந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் பாயசனாக கலந்துட்டாங்க, இது மாதிரி எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், எங்கள் அம்மாவுக்கு எப்படியா நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு தரணும், இல்லைனா வந்து அவங்களை கூட்ட மிரட்டுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடுறாங்க. இதை கேட்டால் போலீஸ் அதிகாரி சந்திரகாந்தா மேடம் செம்ம டென்ஷன் ஆடுறாங்க. சின்ன பிள்ளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மன வேதனையில் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எந்த அளவுக்கு அந்த வீட்டில் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க, டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, இதை சும்மா விடக்கூடாது, இப்போவே போயிட்டு அப்படியே சும்மா வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சந்திரகாந்தா மேடம் நம்ம விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம விஜய் இல்லை, ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதம் மட்டும்தான் இருக்கா. ராஜேஸ்வரி கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கா. ராஜேஸ்வரி இந்தாவது ஏதோ இன்னைக்கெல்லாம் இப்போ ரஞ்சிதம் மட்டும் இருந்துன்னு ஒரு பக்கம் பல்லுலாம் பூச்சி மாதிரி அப்படியே சும்மா முழிக்கிறாங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா பண்ண போகிறோம், நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம சோழியை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் தத்தளிச்சுன்னு இருக்காங்க. தத்தளிக்கிற நம்ம ரஞ்சிதனை காப்பாற்ற ராஜேஸ்வரி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே அவங்களே ரெண்டு அப்படியே சும்மா புட்டிச்சு நெருக்குன்னு நெருக்குறாங்க. எல்லாம் உண்மையாக அவங்களும் ஒரு பக்கம் கக்குவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த உண்மையும் கக்கலைங்க, காசை கக்கி எல்லாமே சமாதானம் ஆக்கிடுறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.